எல்லாருக்கும் வணக்கம். அன்று திருப்பரங்குன்றத்தில் செய்த தவறு இன்று அதனுடைய விளைவை திமுக சந்தித்து இருக்கிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ முருகனுடைய இல்லத்தில் முருகனுடைய கோவில் விளக்கு ஏற்ற முடியாமல் செய்துவிட்டார்கள். திரு விஜய் அவர்கள் அதே ஆறுபடையான திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று அவர் அந்த பலனை அண்ணன் நடத்தி விட்டார். பல வகையில் நான் சிந்தித்து பார்த்து விட்டேன், பல வகையில் பார்த்து விட்டேன். இது முழுக்க முழுக்க முருகனுடைய திருவிளையாடல் மட்டுமே. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், பலகையில் போட்டு பாருங்கள். முருகன் அருள் இல்லாமல் சாத்தியம் இல்லை. 108 கந்தசஷ்டியோடைய அவதாரம், கந்தசஷ்டியோட போட்டி மற்றும் தாவேக்காவுடைய முதல் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் தஞ்சாவூரில் திரு சரவணன் அவர்கள். இது முருகன் பேர். மற்றும் சிறுபான்மையை காட்டி சிறுபான்மை காரணம் காட்டியே ஆட்சி செய்தும் வந்த, அது தவறில்லை, அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி வந்த திராவிடக் கழகம் இன்று முழுக்க முழுக்க சிறுபான்மை இருக்கும் தொகுதியில் தான் தோற்று இருக்கிறார்கள். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கணக்கு எடுத்து பாருங்கள். 100% சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கும் பகுதியில் தான் ஓட்டு விசிலுக்கு அதிகமாக விழுந்திருக்கிறது. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? முருகன் அருள் எவ்வாறு என்பதை இதில் தெளிவாக தெரிகிறது. மற்றும் விஜய் தனிப்பெருமை அமையவில்லை என்பது காரணமும் அவர் ஜாதகத்தில் நீச சுக்கிரன் சேர்ந்ததால் சுக்கிரதசை நீச சுக்கிரன் கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும். அவர் ஆளுமை பறந்தாலும் அவரால் தனி பெரும்பான்மை அமைய முடியாது. என்றைக்குமே சுக்கிரதசை முடியும் தண்டையும் அவருடைய சூரிய தசை வந்ததுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு இடத்தை பிடிப்பார். தனிப்பட்ட முறையில் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது, கூட்டணி வைத்து தான் பிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.